ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு என்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 3 த ரைஸ் ஆஃப் மரதாஸ் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஹூ வர் த மரதாஸ், how did they manage to become the largest pan Indian power before the British took over. இந்தியால வந்து பிரிட்டிஷோட ரூலிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி மரதாஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ரொம்ப லார்ஜஸ்டா வந்து இருந்தாங்க, அதே மாதிரி மரதா அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வாட் வாஸ் சம் ஃபீச்சர் ஆஃப் தேர் கவர்னன்ஸ், அவங்களோட கவர்னன்ஸ்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வாட் இம்பாக்ட் டிட் த மரதா எம்பையர் லீவ் இன் இந்தியன் ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியில என்னென்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து இந்த மரதா எம்பையர் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்ப இந்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்த் ஆஃப் சிவாஜி. சிவாஜி அப்படிங்கிறவங்க எப்போ வந்து பிறந்தாங்க அப்படின்னா 1630 வந்து பிறந்தாங்க. 1646 வந்து சிவாஜியோட ரூல்ஸ் வந்து பிகின் ஆகுது. 1657 மரதாவோட நேவி வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. 1674 சத்ரபதி சிவாஜிஸ் கோரனேஷன் அட் ராய்கட். கோரனேஷன் அப்படின்னா என்னன்னா முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க வந்து கிங் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிசூட்டு விழா கிரவுனிங் வந்து கொடுப்பாங்கல்ல. சிவாஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கிரவுனிங் நடந்தது அப்படின்னா 1674 வந்து நடந்தது. 1680 டெத் ஆஃப் சிவாஜி. சிவாஜி வந்து எப்ப இறந்தாங்க அப்படின்னா 1680 வந்து இறந்தாங்க. 1666 வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆக்ட் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் ஆக்ரா. இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா சிறைவாசம்னு சொல்லுவாங்க. ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணது எப்ப அப்படின்னா 1666. 1677 என்ன நடந்தது அப்படின்னா தக்சின திக் விஜயா கான்கெஸ்ட் ஆஃப் சவுத். 1682 இருந்து 1707 வரைக்கும் மொகல் அண்ட் மரதா வார்ஸ் நடந்துட்டே இருந்தது. நெக்ஸ்ட் 1754 பிகினிங் ஆஃப் மரதா கண்ட்ரோல் ஓவர் டெல்லி. 1754 இருந்து டெல்லியோட கண்ட்ரோல் ஃபுல்லாவே வந்து மரதா கிட்ட வந்து வந்தது. நெக்ஸ்ட் 1761 வந்து பேட்டில் ஆஃப் பானிபட், மரதா டிஃபீட். 1761 பானிபட் பேட்டில் வந்து நடந்தது. அதுல மரதா வந்து தோத்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் 1775 to 1782 வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மரதா வார் வந்து நடந்தது. இதுல வந்து மரதா வந்து வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1818 வந்து தேர்ட் ஆங்கிலோ மரதா வார், எண்ட் ஆஃப் மரதா பவர். 1818 வந்து தேர்ட் ஆங்கிலோ மரதா வார் வந்து நடந்தது. இதோட மரதாவோட பவர் வந்து எண்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம மரதான்னு சொன்னோம்ல, இப்ப மரதா அப்படிங்கிறவங்க யாரு? Who are the Marathas? The Marathas are a group of people native to the Deccan Plateau, more specifically present-day Maharashtra. They are identified with a language they speak, Marathi, which has had a rich and continuous literacy history since the 12th century. In this chapter, we will see them rise as a powerful political entity that will alter the course of Indian history. இப்ப லிட்ரரி ஹிஸ்டரினா என்னன்னா த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட்டிங் இன் ப்ரோஸ் ஆர் பொயட்ரி இன் பர்டிகுலர் லாங்குவேஜ். ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்ல வந்து ஹிஸ்டாரிக்கா ஒரு ப்ரோஸோ அல்லது ஒரு பொயட்ரியோ வந்து ரைட்டிங் டெவலப்மெண்ட் நடக்கிறது தான் நம்ம லிட்ரரி ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ மரதா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா டெக்கான் பிளாட்டோல இருந்தாங்க. அதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா இப்ப இருக்கிற மகாராஷ்டிரால வந்து இருந்தாங்க. இவங்களை எதுக்காக மரதான்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த பீப்புள் எல்லாருமே மராத்தி அப்படிங்கிற லாங்குவேஜ் பேசினாங்க. அவங்க பேசுற லாங்குவேஜ் வச்சுதான் இவங்க மரதாஸ்ன்னு சொன்னாங்க. மட்டும் இல்லாம 12th செஞ்சுரியில மராத்தில வந்து நிறைய லிட்ரரி ஹிஸ்டரி வந்து நிறைய எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரியில நிறைய பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் என்டிட்டில வந்து இந்த மரதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுச்சு. அப்படி என்னென்ன ரோல் வந்து பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர்ல வந்து பார்ப்போம். During the 13th century, most of the Maharashtra was ruled by Yadava dynasty with Devagiri, present day Dauladabad, as its capital. In the early 14th century, the Yadava dynasty was overcome by the Khilji Sultanate from Delhi. இப்போ வந்து 13th centuryல மகாராஷ்டிரா அப்படிங்கறது வந்து யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா யாதவா டைனஸ்டி அப்படிங்கிற டைனஸ்டி தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் எங்க இருந்து தேவகிரியில இருந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவகிரி அப்படிங்கிறது இப்ப இருக்கிற எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா தௌலதாபாத்ல வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில இந்த யாதவ டைனஸ்டியை வந்து டெல்லியில இருக்கிற கில்ஜி சுல்தானேட் வந்து ஓவர் கம் பண்ணி அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Amidst such political changes, the cultural tradition continued.
particularly those related to bhakti, devotion to the divine or a particular deity. Between the 7th and 17th centuries, for spiritual upliftment, Jains and seekers from several parts of India preferred the path of bhakti to merely external ritualism. These Jains, coming from diverse sections of society, composed devotional songs and poetry in language of the masses, which allowed their message to travel far and wide. இந்த மாதிரி நம்மளோட பொலிட்டிக்கல்ல வந்து நெறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டே இருந்தாலுமே, நெறைய கல்ச்சுரல் ட்ரெடிஷனும் வந்து டெவலப் ஆயிட்டே இருந்தது. அதுலயும் பர்ட்டிகுலரா பக்தின்னு சொல்லலாம். பக்தி அப்படிங்கிறது என்ன? கடவுள வணங்குறத தான் வந்து நம்ம பக்தின்னு சொல்லுவோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா, 7th அண்ட் 17th செஞ்சுரி இதுக்கு இடையில இருக்கிற பீரியட்ல தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த கல்ச்சுரல் ட்ரெடிஷன் எல்லாமே வந்து ரொம்ப டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்தியால நெறைய பார்ட்ல இருக்கிற ஜெயின்ஸ் அண்ட் சீக்கர்ஸ் இவங்களுமே கூட பக்தி அப்படிங்கிறத வந்து நெறைய எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஏரியால இருந்து தான் இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. நெறைய டிஃபரெண்ட் ஏரியால இருந்து வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து நெறைய டிவோஷனல் சாங்ஸ், பொயட்ரி அதே மாதிரி டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் ஆஃப் த மாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஜெயிண்ட் வந்து ஒரு துறவி வந்து இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பீப்பிள் வந்து என்ன லாங்குவேஜ் பேசுவாங்களோ, அந்த லாங்குவேஜ்ல தான் அவங்க சாங்ஸோ, பொயட்ரியோ வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. அப்படி எழுதின அந்த சாங்ஸ் அண்ட் பொயட்ரி இது எல்லாமே ஒரே இடத்துல அந்த பார்ட்ல மட்டும் தான் இருந்ததான்னு கேட்டா கிடையாது. அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்ணி அங்க இருக்கிற பீப்பிளுமே கூட அந்த சாங்ஸ், அந்த பொயட்ரி எல்லாத்தையுமே வந்து லேர்ன் பண்ணாங்க. In Maharashtra, many saints like Dhyaneswar, Namdev, Tukaram, Ramdas, etc. gained popularity at this time. They helped translate important texts like Upanishad and the Bhagavad Gita into Marathi, making their philosophy accessible to the people. Some also focused on social organization and political awareness, similar to the Sikh gurus. As a result, the society acquired a social cultural foundation, which later helped the Marathas to organize themselves into a political power. இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிரான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால வந்து நெறைய ஜெயின்ஸ், நெறைய துறவிகள் வந்து இருந்தாங்க. அதுலயும் ஃபேமஸ் ஆனவங்க யாரு அப்படின்னா, தியானேஸ்வர், ராம்தேவ், துக்காராம், ராம்தாஸ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க. அந்த டைம்ல இவங்க நெறைய உபநிஷத், நெறைய உபநிடதம் அண்ட் பகவத்கீதா இது எல்லாத்தையுமே வந்து மராத்தில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா பீப்பிள் கிட்டயும் கொண்டு போய் இந்த பகவத்கீதா அண்ட் உபநிஷத்த வந்து சேர்த்தாங்க. அதே மாதிரி இந்த தியானேஸ்வர், நாம்தேவ், துக்காராம், ராம்தாஸ் இந்த மாதிரி நெறைய செயின்ட்ஸ் வந்து நெறைய சோசியல் ஆர்கனைசேஷன்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நெறைய பொலிட்டிக்கல் அவேர்னஸ பீப்பிள் கிட்ட வந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அவேர்னஸ பீப்பிள் கிட்ட யாரு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா, சிக் குரு தான் வந்து சேர்ப்பாங்க. ஆனா இந்த மகாராஷ்டிரால இருக்க செயின்ட்ஸுமே வந்து சிக் குரு மாதிரியே வந்து நெறைய பொலிட்டிக்கல் அவேர்னஸ பீப்பிள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படி சேர்த்ததுனால நாட்கள் போக போக மரதாஸோட பொலிட்டிக்கல் பவர் டெவலப் ஆகுறதுக்கு இது வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். By the 17th century, some Maratha chiefs made yearly attempt at establishing sovereignty, but they proved unsuccessful until Shivaji rose to power and brought the Marathas together. But who was Shivaji? 17th centuries வரைக்குமே நிறைய மராதா சீஃப் வந்து உருவாகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் பவரை அவங்க பில் பண்றதுக்கு நிறைய அட்டம்ப்டும் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே எப்படி இருந்தது? அன்சக்சஸ்ஃபுல். அது எல்லாமே தோத்துதான் போச்சு. ஆனா சிவாஜி எப்ப வந்து வந்தாங்களோ அதுக்கப்புறம் மராதா எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மராதாவோட பவர் வந்து டபுளா ட்ரிபிளா ஹையர் ஆச்சுன்னே சொல்லலாம். ஜாகீர் அப்படின்னா என்ன? Jagir was a piece of land given by a king or ruler to someone, usually noble or soldier, as a reward for their service. The person who got the Jagir could collect tax from the land and the use of money to take care of their needs or help the king when needed. ஜாகீர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ரூலரால அல்லது ஒரு கிங்கால லேண்ட் வந்து கிஃப்டா கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே தான் வந்து நம்ம ஜாகீர்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி யாருக்கு வந்து கிங் ஆர் ரூலர் வந்து இந்த மாதிரி லேண்ட வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் மேன் அவங்க வந்து என்ன சர்வீஸ் பண்ணாங்களோ அந்த சர்வீஸ்க்கு ஏத்த
மாதிரி அவங்களுக்கு லேண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ஆனா அந்த லேண்ட்ல அவங்களுக்கு ஃபார்மிங் பண்ண தெரியாது. அப்ப அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த லேண்ட்ல நெறைய ஃபார்மர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லேண்ட் வச்சிருக்க எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, ஜாகீர்ன்னு சொல்லுவோம். கிங்குக்கு வந்து அந்த ஜாகீரோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, கிங்ஸ் எல்லாருமே அந்த ஜாகீர யூஸ் பண்ணவும் செய்வாங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் மரதா பவர் அண்ட் த ரைஸ் ஆஃப் சிவாஜி. மரதாவோட பவர பில்ட் பண்றதுக்கு நெறைய ரூலர் வந்து நெறைய ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனா யாராலயுமே முடியல. யாரு தான் வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன ஸ்ட்ராங்கா போட்டதுன்னு சொன்னோம். சிவாஜின்னு சொன்னோம். இப்ப இந்த சிவாஜி அப்படிங்கிறவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் 1630 சிவாஜி வாஸ் born in the Bhonsle clan to Saji and Jijabai. At the time, Saji served the Deccan Sultanate and was often away from his family. Meanwhile, in his Jagir at Pune, Shivaji grew up under the watchful eyes of Jijabai and some trusted officials, receiving values and a good education. சிவாஜி வந்து எப்ப பிறந்தாங்க அப்படின்னா 1630ல போன்ஸ்லே அப்படிங்கிற ஒரு கிளான்ல தான் வந்து பிறந்தாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னா சாஜி அண்ட் ஜீஜாபாய். இந்த டைம்ல சாஜி வந்து டெல்லி சுல்தானேட்க்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க வந்து இவங்களுக்கு லேண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாஜி வந்து ஃபேமிலிய விட்டு தூரமாவே தான் இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு ஜாகீரா இருந்தாங்க. எதனால இவங்க டெல்லி சுல்தானேட்க்கு வந்து சர்வீஸ் பண்ணதுனால அவங்க லேண்ட் வந்து கொடுத்திருப்பாங்கல்ல. அதனால இவங்க வந்து பூனேல வந்து ஜாகீரா வந்து இருந்தாங்க. அந்த டைம்ல தான் வந்து சிவாஜி வந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்கள சுத்தி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, ஜீஜாபாய் அண்ட் நெறைய ட்ரஸ்டட் அபிஷியல்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நெறைய வேல்யூஸ், நெறைய குட் எஜுகேஷன் வந்து சிவாஜி வந்து லேர்ன் பண்ணிட்டே இருந்தாங்க. At this time, the Pune region was deeply affected by constant infighting between the Deccan Sultan, whom the Marathas served, which caused much hardship for the common people. மாதிரி சிவாஜி வந்து க்ரோ ஆயிட்டு இருக்க டைம்ல எல்லாருமே வந்து டெல்லி சுல்தானுக்கு கீழ அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டே இருந்ததுனால பூனே ரீஜன்ல வந்து நிறைய காமன் பீப்புள் வந்து இவங்களால நிறைய டேமேஜ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. When he was just 16, Shivaji launched a military campaign, first consolidating his hold over the Pune region by capturing neglected and unoccupied fort and strengthening their defense. His vision of a sovereign kingdom or Swarajya grew over the years, extending to political, economic and cultural aspect, which we will explore in this chapter. சிவாஜியோட ஏஜ் வந்து 16 இருக்கும்போது அவங்க வந்து நிறைய மிலிட்டரி கேம்பெயின்னா என்னன்னா பிரச்சாரம், நிறைய மிலிட்டரி பிரச்சாரம் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா பூனே ரீஜன்ல நிறைய கேப்சரிங் நெக்லெக்டட் அப்படின்னா என்னன்னா புறக்கணிக்கப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய அன்ஆக்குபைடு ஃபோர்ட்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணாம ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிக்காம இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இடத்தை எல்லாமே சிவாஜி வந்து பிடிச்சு அந்த இடத்தை எல்லாமே அவங்களோட பவருக்கு இல்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சிவாஜியோட பார்வை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு சோவரின் கிங்டம் ஆறு ஸ்வராஜ்ய கிங்டம் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய இயர்ஸா வந்து அவங்க கேள்விப்பட்டுட்டே இருக்காங்க அல்லது பார்த்துக்கிட்டேவும் இருக்காங்க. அதனால சிவாஜி வந்து அந்த மாதிரி டெல்லி சுல்தானேட்டுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது, நம்மளே வந்து ஒரு சுயராஜ்ய கட்சி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நிறைய பொலிட்டிக்கல் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்டென்ஷன்னா மட்டும் இல்லாம அவங்களோட எக்கனாமிக் பவர், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் இது எல்லாத்தையுமே சிவாஜி வந்து டெவலப் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்ப இருந்து அவங்களோட ஏஜ் 16ல இருந்தே. இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா த சிந்தூர்க் ஃபோர்ட் நியர் த மகாராஷ்டிரா கோவா பார்டர் இன் ஒன் ஆஃப் த செவரல் நாவல் ஃபோர்டிஃபிகேஷன் பில்டு பை த மரதாஸ். இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த ஃபோர்ட்டை யாரு பில்ட் பண்ணாங்க அப்படின்னா மரதாஸ் தான் வந்து பில்ட் பண்ணாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் கோவாவோட பார்டர்ல வந்து இருக்கு. இதை வந்து நம்ம சிந்துதுர்க் ஃபோர்ட்னு சொல்லுவோம். சிவாஜிஸ் கிங்டம் soon expanded to India's west coast and to secure access to the resources of coastal region. He felt the need to establish a navy. This was a true revolutionary step at the time. By comparison, the Bijapur Sultanate, ruled by the Adil Shahi dynasty, maintained merchant ships but did not possess a full-time naval force which could protect the coast. Even the Mughal Empire's use of navy was very limited. Thus, the Maratha Navy was born,
whose exploit became legendary. சிவாஜி வந்து ஒரு ரூலரா இருக்கும்போது, ஒரு கிங்கா இருக்கும்போது தான் வந்து மராத்தாவோட நேவி வந்து பிறந்ததுன்னே சொல்லலாம். அதுவும் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப லெஜெண்டரியா இருந்தது. அதனால மராத்தாவோட இந்த நேவிய வந்து லெஜெண்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, சிவாஜியோட கிங்டம் இருக்கும்போது இந்தியன் வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாவே வந்து அவங்களோட ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே கோஸ்டல் ரீஜியன் ஃபுல்லாவே வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கோஸ்டல் ரீஜியனுக்கு ஒரு நேவியே வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த நேவி அப்படிங்கிறது வந்து மரதால மட்டும் தான் இருந்தது. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், சுல்தானேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டைனஸ்டின்னு சொல்லியிருக்கோம். இருந்த இந்த பிஜப்பூர் சுல்தானேட்ல கூட இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாக்குன்னு தனியா நேவி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மொகல் எம்பையர்ஸ்ல வந்து நேவி அப்படிங்கிறது இருந்தது. ஆனா எப்படி இருந்தது அப்படின்னா வெரி லிமிட்டடான நேவி தான் இருந்தது. அதனால தான் மரதா நேவிய வந்து ஒரு லெஜெண்டரி நேவின்னே சொல்லுவோம். அது எந்த டைம்ல தான் இருந்தது? சிவாஜி வந்து கிங்கா இருக்கும்போது தான் இருந்தது. To protect his people from powerful enemies, Shivaji had recourse to the tactic of guerrilla warfare, which used small group of people in a focused way with speed, surprise, and knowledge of terrain to defeat bigger armies. His success soon invited the wrath of Bijapur Sultanate, which sent the veteran general Afzal Khan to confront him. Shivaji and his advisor managed to convince Afzal Khan to meet him for a one-on-one meeting at the foot of a Abgat fort amid thick forest. There Shivaji killed Afzal Khan and the Marathas hidden in the mountain routed the Khan's army with guerrilla attacks. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், சிவாஜி அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான வார் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொரில்லா வார்ஃபேர் தான் வந்து சூஸ் பண்ணாங்க. நம்ம ஒருத்தங்க கிட்ட வந்து சண்டை போட போறோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடுல இருக்கிறவங்க நம்மளை விட பெரிய குரூப் ஆஃப் ஆர்மி வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சண்டை போடும்போது இந்த கொரில்லா வார்ஃபேர் வந்து பண்ணுவாங்க. கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் குரூப்பா வந்து இருப்பாங்க. கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் குரூப்பா தான் இருக்கும். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடா நிறைய சர்ப்ரைஸோட நிறைய நாலேஜோட இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சிவாஜியோட குரோத் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆக அப்ப வந்து பிஜப்பூர் சுல்தானேட்டோட வேட்டரன் ஜெனரல் ஆன அப்சல் கான் அப்படிங்கிறவங்க தான் வந்து இருந்தாங்க. இந்த சிவாஜியோட அட்வைசர் வந்து அப்சல் கானை வந்து மீட் பண்றதுக்காக கன்வின்ஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னா ஒன் ஆன் ஒன் மீட்டிங். ரெண்டு பேருமே தனியா தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்ல. எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னா பிரதாப்கட் ஃபோர்ட்ல இருக்கிற ஒரு திக் ஃபாரஸ்ட்ல தான் வந்து மீட் பண்ணாங்க. அந்த இடத்துல வச்சு சிவாஜி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்சல் கானை கில் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மரதாவோட கிங்டம் வந்து அந்த ஃபாரஸ்ட்ல அந்த மவுண்டெயின்ல வந்து ஏன் ஒளிஞ்சு இருந்தாங்க. அப்படி ஒளிஞ்சு இருக்கும்போது அந்த ஆர்மிஸ்ல இருக்க எல்லாருமே வந்து கொரில்லா அட்டாக் மூலமா கானோட ஆர்மி எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா வானா ஆர் த டைகர்ஸ் கிளா. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அயன் டூல். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைகர்ஸோட கிளா மாதிரி இருக்கும். த வானா இஸ் அ ஸ்மால் வெப்பன் shaped like a tiger's claw which சிவாஜி used to kill அப்சல் கான் in close combat. பிக்சர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் வெப்பன். இந்த வெப்பன் வந்து எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா டைகர்ஸோட கிளா மாதிரி இருக்கும். சிவாஜி வந்து இந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் வந்து அப்சல் கானை வந்து கில் பண்ணாங்க. Afterwards, the Mughal nobleman Shaista Khan invaded Shivaji's territories with a big army for 3 years. Finally, with only a few soldiers, Shivaji raided Shaista Khan's camp at night. The Khan barely escaped from the raid, losing a few fingers, and promptly left Maharashtra. This daring raid resembles the modern day surgical strike. இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்து முடிஞ்ச உடனேயே வந்து அடுத்து முகல் நோபல் மேனான சாய்ஸ்டா கான் வந்து சிவாஜியோட டெரிட்டரிக்கு வந்து படையெடுத்து இன்வைட் பண்ணிட்டு வந்தாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிக் ஆர்மியோட வந்தாங்க. எவ்வளவு இயர்ஸா அவங்க படையெடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா 3 இயர்ஸா அவங்க கூட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலி இந்த சாய்ஸ்டா கான் அப்படிங்கிறவங்க வந்து ஃபியூ சோல்ஜர்ஸோட சிவாஜி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்த கான் வந்து அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஃபியூ ஃபிங்கர்ஸ் வந்து இழந்துட்டு மகாராஷ்டிரால இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. மாதிரி கட் பண்றது இது எல்லாமே எதுக்கு ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கிற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ரிலேட்டபிளா இருக்குன்னு சொல்றாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்ன? A military attack intended to damage only a specific target with no or minimal damage to other people or infrastructure.
ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பீப்பிள் வந்து ஒருத்தங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட உயிருக்கு எந்த சேதமும் இல்லாம, ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்ட மட்டும் டார்கெட் பண்ணி கட் பண்ணுவாங்கல்ல, அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அததான் வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்னு சொல்லுவோம். As a retaliatory action for 3-year-long wave of attack, Shivaji sacked Surat, a wealthy port city of Mughal Empire in present-day Gujarat. There, he obtained enormous treasure worth almost 1 crore of rupees, an extremely large sum for the time. However, he was careful not to attack religious places and even spared the house of Mohandas Parekh, a charitable man. He sacked Surat again after a few years. These events became so famous that they appeared in London Gazette, an English newspaper of the time, which conveyed how Shivaji wrote to all European diplomatic agents in Surat, demanding immediate presence of money failing which he could return and reign that city. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல சாயிஸ்டா கான் அப்படிங்கிறவங்க வந்து 3 இயர்ஸ் இந்த சிவாஜியோட டெரிட்டரியில வந்து இன்வைடு படையெடுத்துட்டே இருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவாஜி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்பையருக்கு கீழே இருந்த சூரத் அப்படிங்கிற ஒரு போர்ட் சிட்டில இருக்கிற எல்லா வெல்த்தையுமே வந்து திருடிட்டு வந்தாங்க. இந்த சூரத் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற எந்த ஏரியால இருந்தது அப்படின்னா குஜராத்ல இருந்தது. இப்ப இதுல வந்து நிறைய எனார்மஸ் ட்ரெஷர் வந்து இருந்தது. இந்த ட்ரெஷர் எல்லாமே எவ்வளவு ரூபீஸ் இருக்கும் அப்படின்னா 1 crore rupees இருக்குமா. இது இந்த டைம்ல சிவாஜியோட ரூலிங் டைம்ல அப்பவே எவ்வளவு ரூபீஸ் இருந்ததாம் 1 crore rupees வந்து இருந்ததாம். ஆனா கூட சிவாஜி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அட்டாக் பண்ணாங்க. எந்த மாதிரி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த சூரத் அப்படிங்கிற ஏரியால இருக்கிற எந்த ஒரு ரிலீஜியஸ் பிளேஸையுமே வந்து அவங்க அட்டாக் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் மோகன்தாஸ் பரேக் அப்படிங்கிறவங்களோட ஹவுஸ கூட அவங்க அட்டாக் பண்ணவே இல்ல. இப்ப இந்த மோகன்தாஸ் பரேக் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு சேரிட்டபிள் மேன். சிவாஜி வந்து சூரத்தை இப்ப வந்து படையெடுத்தாங்கல்ல அதோட விட்டுட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. ஃபியூ இயர்ஸ் கழிச்சு திரும்ப சூரத்துக்கே வந்து வந்தாங்க. ஏன் திரும்ப சூரத்துக்கே வந்தாங்க அப்படின்னா அங்க நிறைய வெல்த் இருந்தது. அவங்க எவ்வளவு வெல்த் வந்து அப்ப எடுத்துட்டு வந்தாங்க 1 crore rupees வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதனால ஃபியூ இயர்ஸ் கழிச்சு திரும்பவும் சூரத்துக்கே போனாங்க. ஆனா அங்க போகும்போது லண்டன் கசட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லயே வந்து இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னா சூரத்ல இருக்க யூரோப்பியன் டிப்ளமேட்டிக் ஏஜென்ட் எல்லாருமே வந்து இப்ப சிவாஜி வந்து என்ன மணி வந்து கேட்டாங்களோ அந்த மணி அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிட்டில எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் கிரியேட் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுனால சிவாஜி வந்த உடனேயே அவங்க கேட்ட பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரான லண்டன் கசாட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல. The sacking of Surat was great insult to the might and prestige of Mughal Empire. Therefore, Aurangzeb sent Jai Singh, a distinguished Rajput general, to defeat Shivaji. Against him, Shivaji had to concede defeat at Purantar Fort near Pune and enter into a treaty. He had to give up sizable part of his kingdom, and his son சாம்பாஜி had to enter முகல் சர்வீஸ். இப்போ வந்து சிவாஜி வந்து முகல் எம்பையருக்கு கீழே இருந்து இந்த சூரத்தை வந்து இன்வைட் பண்ணதுனால முகல் எம்பையரை அந்த டைம்ல ரூல் பண்ணிட்டு இருந்த அவுரங்கசீப் வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க. அதனால அவுரங்கசீப்போட ஒன் ஆஃப் த மினிஸ்டரான ஜாய் சிங் அப்படிங்கிறவங்கள வந்து சிவாஜிக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறதுக்கு இவங்களை வந்து அனுப்பி வச்சாங்க. எங்க வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா புரந்தர் ஃபோர்ட்ல வந்து சண்டை போட்டாங்க. இங்க வந்து சிவாஜி தோக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரீடினா என்ன அப்படின்னா ஒப்பந்தம்னு சொல்லலாம். அந்த ஒப்பந்தத்துல வந்து இவங்க சைன் பண்ண வேண்டியது இருந்தது. அது என்ன ட்ரீடி என்ன ஒப்பந்தமா இருந்தது அப்படின்னா சிவாஜியோட ரூலிங் பார்ட்ல ஒரு சைசபிள் பார்ட் வந்து இவங்க முகல் எம்பையர் அவுரங்கசீப்க்கு வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாம சிவாஜியோட சன்னான சாம்பாஜி வந்து முகல் எம்பையருக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க சைன் வாங்கினாங்க. Shivaji was persuaded by Jai Singh to visit the Mughal court at Agra, where he was made to stand before Aurangzeb and a Mughal general whom he had defeated earlier. Incensed at this insult, Shivaji stormed out of the court, following which Aurangzeb put him under the house arrest. To escape this, Shivaji devised a strategy. He started distributing gifts to holy men and Mughal generals. The gift often contained fruits and sweet, packed in big basket.
The god initially checked them, but soon stopped doing so. Expecting this, Shivaji and his son Sambhaji hid themselves in the baskets and made their escape. Aurangzeb could never capture சிவாஜி again. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஜாய்சிங் அப்படிங்கிறவங்க வந்து சிவாஜியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவங்க வந்து சிவாஜி எங்க கூட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆக்ரால இருக்கிற முகல் கோர்ட்டுக்கு வந்து கூட்டு வந்தாங்க. அங்க வந்து அவுரங்கசீப் முன்னாடி அவங்கள நிக்க வச்சாங்க. அவுரங்கசீப் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏற்கனவே சிவாஜியால தோற்கடிக்கப்பட்ட ஒரு முகல் ஜெனரல் முன்னாடியே வந்து சிவாஜியை வந்து நிக்க வச்சாங்க. அந்த இன்சிடென்ட் வந்து சிவாஜி வந்து நிறைய கோவத்தை வந்து உண்டு பண்ணுச்சு. அதனால சிவாஜி வந்து அவுரங்கசீப்போட கோர்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. அதனால அவுரங்கசீப் வந்து ரொம்ப கோவமாயிட்டு சிவாஜிய வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. அந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சிவாஜி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா, முகல் ஜெனரல்ஸ்ல இருக்க ஹோலி மென் எல்லாருக்குமே வந்து நிறைய கிஃப்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்டால ஒரு பிக் பேஸ்கெட்ல வந்து பேக் பண்ணி இருந்துச்சு. சிவாஜி அண்ட் அவங்களோட சன்னான சாம்போஜி ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரூட் அண்ட் ஸ்வீட் பேஸ்கெட்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்தாங்க. கார்ட்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரூட் அண்ட் ஸ்வீட் பேஸ்கெட்டை வந்து செக் பண்ணி தான் வந்து உள்ள வந்து சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிவாஜி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணதுனால சிவாஜி அண்ட் அவங்களோட பையன் சாம்போஜி இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பேஸ்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப்பால சிவாஜியை திரும்ப கேப்சர் பிடிக்க முடியவே இல்லை. A few years later, in 1674, Shivaji was coronated with full Vedic rites at the strong mountain fortress of Raigat. His formal title after the coronation was Sri Rajasiva Chhatrapati, and like some past rulers, he started his own era, the Rajyabhiseka saga. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது சிவாஜி வந்து மரதாவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் 1674 வந்து சிவாஜி ஃபர்ஸ்ட் காரனேட்டட்னா என்ன அப்படின்னா முடிசூட்டு விழா. எல்லா வேதிக் ரைட்ஸ் எல்லா வேதிக் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ராய்கட்ல ஒரு மவுண்டைன் ஃபோர்ட்ரஸ்ல வந்து அவங்களோட முடிசூட்டு விழாவை வந்து நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எப்படி நடத்தினாங்க அப்படின்னா, அவங்களோட நேம ஸ்ரீ ராஜசிவா சத்ரபதி அப்படிங்கிற நேமோட அவங்க வந்து காரனேஷன் வந்து பண்ணாங்க. சிவாஜிக்கு முன்னாடி இருந்த எல்லா ரூலர்ஸுமே வந்து அவங்க வந்து கிங்கா அந்த ரூலிங் ஏரியாவை ரூல் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு நேம் அவங்களே சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கிங்கா வந்து முடிசூட்டு அந்த காரனேஷன் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவாஜியும் வந்து அவங்களோட காரனேஷன் பீரியட்ல வந்து அவங்களோட நேம ஸ்ரீ ராஜசிவா சத்ரபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ராஜ்யபிஷேகா சாகா அப்படிங்கிற அவங்களோட ஓன் எராவையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. After this, Shivaji embarked upon a conquest of the south, also referred to as Taksina Dikvijaya, which included the important and then ill-defined region of present-day northern Tamil Nadu and parts of Karnataka. This southern extension later gave the Marathas great strategic depth against the Mughal invasion. முகல் எம்பையர் கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து சிவாஜி மராதாவோட எக்ஸ்டென்ஷனை எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சவுத் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த சவுத் சைடு கான்கஸ்ட அவங்க என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா தக்சின திக்விஜயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல வந்து எந்தெந்த ரீஜன்லாம் இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கிற நதன் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகால இருக்கிற சில பார்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி மராதாவை சிவாஜி வந்து சதன்லயும் எக்ஸ்டெண்ட் பண்ணதுதான் வந்து முகல் இன்வென்ஷனுக்கு அகெயின்ஸ்டா மராதாவோட கிரேட் ஸ்ட்ராட்டஜி டெப்த்னே சொல்லலாம். While in the south, Shivaji forbade the touch from trading slaves. At the time, most Europeans were capturing and selling Indians as slaves and encountered no opposition from Indian powers until Shivaji intervened. His stance on this abuse showed his deep concern for his subject. சிவாஜி வந்து ரூல் பண்ணதுக்கு முன்னாடி டச்ல இருக்கிற நிறைய பேர் வந்து பீப்புளையே வந்து நிறைய ஸ்லேவ்ஸா அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன்ஸை வந்து ஸ்லேவா செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத வந்து சிவாஜி வந்து ஆப்போஸ் பண்ணாங்க. அதுல இருந்து சிவாஜி பீப்புள் மேல எவ்வளவு அக்கறையா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேப் வந்து என்ன அப்படின்னா சிவாஜிஸ் கிங்டம் அபவுட் 1680. சிவாஜியோட கிங்டம் வந்து 1680ல
எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி இருந்தது அப்படிங்கிறத தான் வந்து இந்த மேப்ல வந்து குடுத்திருக்காங்க. இந்த மேப்ப வந்து நோட் பண்ணிக்கங்க. A fever climbed Shivaji's life when he was 50. He was a master strategist and true visionary, and within his lifetime, his exploit had become legendary across India and beyond. The Europeans compared him with ancient generals like Alexander, and the Mandala prince Charles was so inspired by Shivaji's struggle against the Mughals that he managed to create an independent kingdom of Bundelkhand, divided between present-day Uttar Pradesh and Madhya Pradesh. The famous Hindi poet Bhushan specifically came to Maharashtra to meet Shivaji and composed poems in his praise, some of which remain famous to this day. சிவாஜிக்கு வந்து 50 இயர்ஸா இருக்கும்போது 50 வயசு இருக்கும்போது வந்து சிவாஜி வந்து ஒரு ஃபீவரால அஃபெக்ட் ஆனாங்க. சிவாஜி அப்படிங்கிறவங்க அவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாமே எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிவாஜி அப்படிங்கிறவங்க வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து ஒரு லெஜெண்டரியா தான் வந்து பார்த்தாங்க. இந்தியால மட்டும் தான் பார்த்தாங்களான்னு கேட்டா கிடையாது. யூரோப்பியன்ஸ்லயுமே வந்து இருந்தாங்க அப்படின்னா சிவாஜி அப்படிங்கிறவங்கள அலெக்சாண்டர் கூட வந்து கம்பேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சத்ராசன்ல இருக்கிற பந்தேலா பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து சிவாஜியோட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க முகல்ஸுக்கு ஆப்போசிட்டா வந்து இண்டிபெண்டன்ட் கிங்டம் வந்து உருவாக்குனாங்க. இந்த சத்ராசல் உருவாக்குன கிங்டம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பந்தேல்கண்ட்னு சொல்லுவோம். பந்தேல்கண்ட் அப்படிங்கிறது எங்க இருந்தது அப்படின்னா இப்ப இருக்கிற உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ்ல வந்து இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபேமஸ் ஹிந்தி பொயட்டான பூஷன் அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிர சிவாஜிய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து சிவாஜிய பார்த்து நிறைய போம் வந்து அவங்கள புகழ்ந்து பிரைஸ் பண்ணி அவங்கள புகழ்ந்து நிறைய போம் வந்து பாடிட்டு போனாங்க. இதுல நிறைய போம் இப்ப வரைக்குமே வந்து நிறைய ஃபேமஸா இருக்கு. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.